ஹாய் கைஸ், இன்றைக்கி 2022 பாஸ் பேப்பர் பார்க்க போகிறோம். பேப்பர் செய்கிறதுக்கு முன்னாடி வளமையாக சொல்கிறது, பேப்பரை செஞ்சுட்டு இந்த ஆன்சர் பாருங்கள். பேப்பர் செய்யாமல் இந்த ஆன்சர் பார்க்க வராதிங்க. சரி, பேப்பர் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு வாங்க. ரைட், பார்ப்போம். முதலாவது கேள்வி, பொருளியலின் மைய பிரச்சனையாவது. பொருளியலோட மைய பிரச்சனையாம். என்ன பிரச்சனை உங்களுக்கு கேட்டோன்னே தெரிய வரும். அருமை தான் பொருளியலோட மைய பிரச்சனை. அப்போ அதற்குரிய ஆன்சரை கொடுத்தா சரி. முதலாவது, நியாயமான வரி முறைமையினை தாபிப்பதாகும். இல்லை. ஒவ்வொரு பிரசைக்கும் ஒரு குறைந்தபட்ச வருமானத்தை உறுதிப்படுத்துவதாகும். இதுவா பொருளியல் அடிப்படை பிரச்சனை? இல்லை, ரெண்டாவதும் பிழை. 3, விருப்பங்களை பூர்த்தி செய்வதற்காக அருமையான உற்பத்தி வளங்களை ஒதுக்கீடு செய்வதாகும். விருப்பங்களை பூர்த்தி செய்வதற்கு அருமையான உற்பத்தி வளங்களை ஒதுக்கீடு செய்வதாகும். ஆன்சர் சரி. 4, வளங்களை மிகை பயன்பாட்டிற்கு உட்படுத்தாமல் தடுக்கும் சட்டங்களை இயற்றுவதாகவும். இல்லை. 5, வளங்களை வீணடிக்காமல் பொருட்களையும் சேவைகளையும் உற்பத்தி செய்வதாகும். இதுவும் இல்லை. பொருளியல்ட மைய பிரச்சனை கேட்டால் பொருளியல்ட அடிப்படை பிரச்சனை. என்ன பிரச்சனை? வள அருமை தன்மை. அப்போ ஆன்சர் 3வது ஆன்சர். அது தொடர்பாக சொல்லப்படுகிற கூற்று தான் செலக்ட் பண்ணணும். 2வது கேள்வி, பின்வருவனவற்றுள் உற்பத்தி இயல்தகவு வளையியல் வெளிப்புற அல்லது வலப்புற இடப்பெயர்வை ஏற்படுத்துவது எது? 2வது கேள்வி, உற்பத்தி இயல்தகவு எல்லைக்கு தான் அதுல வெளிப்புற அல்லது வலப்புற நகருண்டா வளையை. சரியா, வளையில், அதாவது இந்த வலை என்ன செய்யணும், இப்படி வெளிப்புறம் நகர்வடையணும். இப்படி நகர்வடைறதுக்கு காரணம்ல ஒன்று சொல்லலாம், மூலதன அதிகரிப்பு, சரி, அல்லது இயற்கை வள அதிகரிப்பு, அல்லது நான் ஃபுல்லாக எழுதையில சொல்றேன் தானே, அதை வச்சு எழுதிக்கொள்ளணும். மூலதன அதிகரிப்பு அல்லது இயற்கை வள அதிகரிப்பு அல்லது ஊழிய அதிகரிப்பு. இந்த மாதிரி உற்பத்தி காரணிகள் என்ன செய்யணும்? ஊழிய வள அதிகரிப்பு. இந்த மாதிரி உற்பத்தி காரணிகள் என்ன செய்யணும்? அதிகரிக்கணும். அதிகரிச்சா தான் உற்பத்தி சாத்திய வளையை வெளிப்புறம் அல்லது வலப்புறம் நகர்வடைவதற்கு காரணமாக இருக்கும். இப்போ முதலாவது, வேலையின்மையில் ஏற்படும் ஓர் அதிகரிப்பு. வேலையின்மையில் அதிகரிப்பு ஏற்பட்டால், நான் இப்போ ஆன்சர் சொல்லிட்டு போகலும், ஆனால் இதெல்லாம் ரீசன்ட் பேப்பர்ஸ் தானே, கிட்டதுக்குள்ள வந்த பேப்பர்ஸ். அப்போ ஒவ்வொன்றுக்குரிய நான் விளக்கத்தை சொல்றேன். ஒரு கேள்வி வந்தா அதுக்குரிய ஆன்சருக்குரிய விளக்கத்தை நான் சொல்லிட்டு போறேன். அப்போ உங்களுக்கு நிறைய விளக்கம் கிடைக்கும். சரி, வேலையின்மையில் ஏற்படும் ஒரு அதிகரிப்புடா, இப்போ இந்த இடத்துல இருக்கிற புள்ளி வேலையின்மையில் ஏற்படும் ஓர் அதிகரிப்பு அப்படின்னு சொன்னா பின்னோக்கி நகர்வடைகிறது. அப்ப வேலையின்மை என்ன செய்யும்? அதிகரிக்கும். வேலையின்மை அதிகரிச்சா இப்படி இந்த இடத்துல ஒரு புள்ளி இருக்குன்னு சொன்னா பின்னோக்கி நகர்வடைஞ்சு இந்த இடத்துக்கு வரும். அதுதான் வேலையின்மையில் ஏற்படும் ஓர் அதிகரிப்பு. அப்ப முதலாவது ஆன்சர் வராது. 2வது, பணவீக்கத்தில் ஏற்படும் ஓர் அதிகரிப்பு. பணவீக்கத்தில் அதிகரிப்பு ஏற்பட்டா உற்பத்தியில் தகவலை காட்டவும் முடியாது, வெளிப்புற அசைவுக்கு வரவும் மாட்டாது. அப்ப 2வது ஆன்சரும் வராது. மூலதன பொருள்களில் கையிருப்பில் ஓர் அதிகரிப்பு. மூலதன பொருளோட கையிருப்புல அதிகரிப்பு ஏற்பட்டா, அதாவது மூலதன அதிகரிப்பு ஏற்பட்டா உற்பத்தியல் தகவல் என்ன செய்யும்? வலது பக்கம் நகர்வடையும். அப்ப 3வது ஆன்சர் சரியான ஆன்சர். சரி. 4, இயற்கை வளங்களில் ஏற்படும் ஓர் வீழ்ச்சி. இயற்கை வளங்கள் ஏற்படுற ஒரு வீழ்ச்சியாம். இயற்கை வளங்களோட வீழ்ச்சி ஏற்பட்டா உற்பத்தியல் தகவல் என்ன செய்யும்? இடது பக்கம் நகர்வடையும். இப்படி இருக்கிற உற்பத்தியல் தகவலை இப்படி இடது பக்கம் நகர்வடையும் அல்லது உட்பக்கம். சரியா, இதுக்கே எதிரானது. வளங்கள் அதிகரிச்சா வலது பக்கம்னு சொன்னா, வளங்கள் குறைவடைந்து என்ன செய்யும்? இடது பக்கம் அல்லது உட்புறமாக வளையை அசையும். அப்ப 4வது ஆன்சரும் வராது. 5, உழைப்பாளர்களின் எண்ணிக்கையில் ஏற்படும் ஒரு வீழ்ச்சி. வீழ்ச்சியும் என்ன செய்யும்? உழைப்பாளர்களோட எண்ணிக்கையில வீழ்ச்சி ஏற்பட்டா அதுவுமே இப்படி உள்பக்கமாக அல்லது இடது பக்கமாகத்தான் அசைவை ஏற்படுத்தும். அப்ப 5வது ஆன்சரும் வராது. சரியான ஆன்சர் 3வது. மூலதன பொருள்களின் கையிருப்பில் ஓர் அதிகரிப்பு ஏற்பட்ட நடக்கும். உற்பத்தியல் தகவல் எல்லை வலையில் வெளிப்புற அல்லது வலப்புற இடப்பெயர்வு ஏற்படும். அடுத்தது 3வது, பின்வருவனவற்றுள் உற்பத்தி இயல்தகவு வலையை பயன்படுத்தி காட்ட முடியாதது எது? உற்பத்தி இயல்தகவலை வச்சு காட்ட முடியாததாம். முதலாவது, நுகரோன் கேள்வி ஆகும். சரி, உற்பத்தி இயல்தகவலை வச்சு காட்ட முடியாது. நுகரோன் கேள்வியை காட்ட முடியாது. சாத்திய வெளியீடு ஆகும். சாத்திய வெளியீடுனா என்ன?
உற்பத்தி இயல்தகவு எல்லையில இப்படி நம்ம கீறுற அந்த உற்பத்தி வளையிக்கிற இந்த வளைக்கு பேர் தான் சாத்திய வெளியீடு. எவ்வளோ நீக்கிற வளங்களை பயன்படுத்தி எந்த அளவு உற்பத்தி செய்ய இயலும் சாத்தியமான வெளியீட்டு அளவு, அதுதான் அந்த சாத்திய வெளியீடுன்னு சொல்றது. இந்த வளையீடு பேர் தான் என்ன? சாத்திய வெளியீடு. அப்போ சாத்திய வெளியீடு உற்பத்தி இயல்தகவு எல்லையை வச்சு காட்ட முடியும். அப்போ ரெண்டாவது வராது. முடியாதது தானே கேள்வி நமக்கு. அப்போ ரெண்டாவது வராது. பொருளாதார வளர்ச்சி. பொருளாதார வளர்ச்சினா என்ன? உற்பத்தி இயல்தகவு எல்லையில வலது பக்கம் அசைவு ஏற்படுறது. சரி, உற்பத்தி இயல்தகவு எல்லையில பொருளாதாரத்தில் ஒரு வளர்ச்சி ஏற்பட்டா அது உற்பத்தி இயல்தகவு எல்லையில காட்ட முடியும். வேலையின்மை, நான் ரெண்டாவது கேள்வி செய்யும் போது செஞ்சு காட்டினேன். வேலையின்மை அதிகரிப்பு உற்பத்தி இயல்தகவு எல்லையில காட்ட முடியும். அப்போ ஐந்தாவது ஆன்சரும் வராது. 4 அமையச்செலவு. அமையச்செலவு என்ன செய்யணும்? உற்பத்தி இயல்தகவு எல்லையில காட்ட முடியும். இப்போ உதாரணத்துக்கு உற்பத்தி இயல்தகவு எல்லை எப்படின்னு சொல்லுமே, இந்த பொருளை உற்பத்தி செய்யறதுக்குரிய அமையச்செலவு என்ன? இப்போ கணக்கில் ஏ புள்ளின்னு வச்சுக்கணும். இந்த பொருளை உற்பத்தி செய்யக்கூடிய அமையச்செலவு இது வைன்னு எடுப்போம், இது எக்ஸ்னு எடுப்போம். எக்ஸ் சார்பில் அமையச்செலவு காட்டுனா இந்த பகுதி, இந்த சிறிய பகுதி. வைட சார்பில் அமையச்செலவு காட்டுண்டா இந்த பகுதி. அப்போ அமையச்செலவு என்ன செய்யலாம்? காட்ட முடியும். அப்போ 4வது ஆன்சரும் வராது. ஆன்சர் வந்து முதலாவது ஆன்சர். 4 பின்வருவனவற்றுள் சமூக சந்தை பொருளாதாரம் ஒன்றின் பண்பாக அமைவது. சமூக சந்தை பொருளாதாரம். சமூக சந்தை பொருளாதாரம்டா என்ன? கலப்பு பொருளாதாரத்துல ஒரு வகை. கலப்பு பொருளாதாரத்துல ஒரு வகை. சரி, அப்ப அதை வச்சு ஆன்சர் எடுக்கலாம். முதலாவது, சகல வளங்களினதும் தனியார் உரிமை. தனியார் உரிமை இருந்த அது என்ன பொருளாதாரம்? சந்தை பொருளாதாரம் அல்லது தாராள சந்தை பொருளாதாரம். சகல வளங்களினதும் தனியார் உரிமை காணப்படாதே சந்தை பொருளாதாரம். சகல வளங்களினதும் பொதுத்துறை உரிமை தான் அது என்ன? கட்டளை பொருளாதாரம். சகல வளங்களும் பொதுத்துறை உரிமை தான், அரசாங்கத்துக்கு உரிமை இருந்தால் அது என்ன? கட்டளை பொருளாதாரம். 3 விலை பொறிமுறையின் தொழிற்பாடு தொடர்பில் ஒழுங்குறுத்தல் கட்டமைப்பு காணப்படாமை. விலை பொறிமுறை தொடர்பில் ஒழுங்குறுத்தலான கட்டமைப்புன்னு காணப்படாமையாம். சமூக சந்தை பொருளாதாரம்டா கலப்பு பொருளாதாரம்னு சொன்னேன். கலப்பு பொருளாதாரத்துல ஒரு வகை. இப்போ கலப்பு பொருளாதாரத்துல விலை என்ன? தொழிற்படும். அதுல வந்து சந்தை பொருளாதாரத்துல அந்த பண்புகளையும் இருக்கும், கட்டளை பொருளாதாரத்துல பண்புகளும் இருக்கும். கலப்புன்னா ரெண்டும் மிக்ஸ் பண்ணது தானே. சந்தைகளும் இருக்கும், அரசும் தலையிடும். எனவே விலை பொறிமுறை தொடர்பான ஒழுங்குறுத்தல் கட்டமைப்பு காணப்படும். அப்போ அது வந்து வராது. இங்க வந்து காணப்படாமல் தரப்படுகிறது. அப்போ ஆன்சர் வராது. 4 நலன்புரி சேவைகளை வழங்குவதில் அரசாங்கம் தீவிரமாக ஈடுபடல். ரைட், இது என்ன? கலப்பு பொருளாதாரமாகிய சந்தை சமூக சந்தை பொருளாதாரத்துல ஒரு பண்பு. அதாவது இப்போ ஒரு கலப்பு பொருளாதாரத்துல சந்தையும் அரசும் தானே ஈடுபடும். அப்ப சந்தை வந்து போட்டி தொடர்பா எந்த பொருள் உற்பத்தி செஞ்ச லாபம் கிடைக்கும் அப்படின்னு அடிப்படையில் தொழிற்படும். அரசு என்ன செய்யும்? சந்தையால நிறைவு செய்யப்படாத சமூக தேவைகளை, சமூக நலன்களை அரசு வழங்கும். அப்போ 4வது சமூக சந்தை பொருளாதாரத்துல பண்பு. 5 அடிப்படை பொருளாதார பிரச்சனைகளை தீர்க்க மத்திய திட்டமிடலை பயன்படுத்தல். மத்திய திட்டமிடல் பயன்படுத்தப்பட்ட அது என்ன? கட்டளை பொருளாதாரம். அப்ப 5வது ஆன்சர் வராது. ஆன்சர் வந்து 4வது. 5வது, கடந்த வருடம் 15 மில்லியன் தொன் சோளம் உற்பத்தி செய்யப்பட்டு 15 மில்லியன் தொன் சோளம் உற்பத்தி செய்யப்பட்டு ஒரு தொன் 30,000 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட்டது. இவ்வருடம் 15 மில்லியன் தொன், அப்ப தொகையில மாற்றம் இல்லை. ஆரம்பத்தில் 15, இந்த வருடம் 15 மில்லியன் தொன் சோளம் தொன்னொன்று 25,000 ரூபாவுக்கு விற்கப்பட்டது. அதே அளவு தொகை, ஆனா வந்து விலையில் என்ன செஞ்சுகிறது? குறைவு ஏற்பட்டுகிறது. கேள்வி மற்றும் நிரம்பலில் ஏற்படும் பின்வரும் மாற்றங்களில் எது இந்நிலையினை ஏற்படுத்தி இருக்கும்? ஏற்கனவே இது தொடர்பான 2020 அல்லது 21 நினைக்கிறேன் அந்த மாதிரி கேள்விகள் வந்திக்குது. பார்ப்போம். சரி, இப்போ நம்ம முதல்ல என்ன செய்யணும்? இப்படி கேள்வி வந்தால் முதல்ல ஒரு சமநிலையை கீறணும். சமநிலை வரைப்பு கீறணும். கீறி ஆரம்பத்தில் தொகை என்ன? 15 மில்லியன். விலை என்ன? 30,000 ரூபாய். சரி, இப்போ இது வந்து கடந்த வருடமாம். இந்த வருடம் என்ன நடந்துக்குன்னு சொன்னா அதே அளவு தொகை, ஆனா விலை என்ன செஞ்சுக்கிறது? குறைவடைஞ்சிக்கிறது. அப்போ விலை குறைவடைஞ்சு என்ன செய்யும்? இப்போ 30,000 இந்த இடத்துல வரும்னா 25,000 எங்கே வரப்போகுது? உதாரணத்துக்கு இந்த இடத்துல வரும் 25,000. அப்போ இந்த இடத்துல ஒரு கோடை கீறணும்.
கீறுனா 15 மில்லியன்ல எந்த இடத்துல வெட்டுரு? இந்த இடத்துல வெட்டுரு. அப்ப இந்த புள்ளி தான் புதிய சமநிலையா இருக்க போறோம். இந்த புள்ளி சரியா? இந்த புள்ளி சமநிலையா இருக்கணுமா? இந்த நிரம்பல் என்ன செஞ்சுக்கணும்? அதிகரிச்சு இருக்கணும். விளங்குதா? எப்படி ஆன்சர் எடுக்கிறது? நிரம்பல் அதிகரிச்சு இருக்கணும். அதே மாதிரி கேள்வி என்ன செஞ்சுக்கணும்? குறைவடைஞ்சு இருக்கணும். அப்பதான் இந்த புதிய புள்ளி சமநிலையா வரணும். சரி, இப்போ 25,000க்கு 15 டொன் வித்தா புதிய சமநிலை எந்த இடத்துல? இந்த புள்ளியில. இந்த புள்ளி புதிய சமநிலையா வரணுமா இருந்தா கேள்வி என்ன செஞ்சுக்கணும்? குறைவடைஞ்சிக்கணும். நிரம்பல் என்ன செஞ்சுக்கணும்? அதிகரிச்சு இருக்கணும். இப்படித்தான் ஆன்சர் எடுக்கிறது. அப்ப கேள்வி குறைவடைதல், நிரம்பல் அதிகரித்தல். அப்ப ஆன்சர் வரப்போகுது கேள்வி குறைவடையணும், வீழ்ச்சி வீழ்ச்சி. நிரம்பல் என்ன செய்யணும்? அதிகரிக்கணும். அப்ப ஆன்சர் வந்து 3வது ஆன்சர். சரி, இப்போ நான் இதில் இன்னொரு ஆன்சர் எடுத்து உங்களுக்கு சும்மா விளக்கத்துக்காக செஞ்சு காட்டுறேன். அதே மாதிரி நீங்கள் வேண்டாம் 5 ஆன்சருக்கு செஞ்சு பாருங்க, சரியாக வராது எப்படியும். சரி, இப்போ முதலாவது பார்ப்போம். கேள்வியும் நிரம்பலும் அதிகரிப்புன்னு பார்ப்போம். இப்போ சும்மா உதாரணத்துக்கு ஒரு சமநிலை கீறும். 30,000 ரூபாய் ஆரம்பத்தில் 15 டொன். கேள்வியும் அதிகரிக்கிறான், நிரம்பலும் அதிகரிக்கிறான். அப்போ புதிய சமநிலை என்ன? புதிய சமநிலை இந்த புள்ளி. தொகை என்ன செஞ்சுக்கிறே? தொகை கூடி இருக்கிறே. விலை என்ன செஞ்சுக்கிறே? விலையுமே கூடி இருக்கிறது. விலை நம்ம தந்திக்கிற கேள்வியில் விலை கூடிக்குதா? இல்லை, விலை 25,000 தரப்படுகிறது. அப்போ விலை குறைஞ்சிக்குன்னு நம்மளுக்கு விளங்குது. தொகையில மாற்றம் இல்லை. அப்போ நம்ம என்ன செய்யணும்? சந்தையில் இப்படித்தான், இப்படி இந்த புள்ளி இருந்தால் தான் விலை குறைஞ்சிக்க, தொகையில மாற்றம் இருந்திக்காதுன்னு யோசிச்சு அதற்கு சமநிலை மாறணுமா இருந்தால் என்ன செய்யணும்? கேள்வி குறைவுடன் நிரம்பல் அதிகரிக்கணும் அப்படின்னு யோசிச்சு தான் எடுக்கணும். சரி, அப்போ இப்படி செஞ்சா அதாவது முதலாவது ஆன்சர் இப்படி என்ன வருது? விலையும் கூடி இருக்கணும், தொகையும் கூடி இருக்கணும். அப்போ முதலாவது ஆன்சர் வராது. அப்படி நீங்கள் ஒவ்வொரு கேள்வியும் செய்யலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நேரடியாக இப்படி அந்த இடத்துல தான் புள்ளி வந்திருந்தா அப்போ என்ன நடந்திருக்கும்? இந்த இடத்துல புள்ளி வாருன்னு சொன்னால் கேள்விக்கு நிரம்பலுக்கு என்ன நடந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சு ஆன்சர் எடுக்கலாம். அதன்படி பார்த்தா 3வது ஆன்சர். 6வது, ஒரு நுகர்வோன் தனது வருமானம் முழுவதையும் எக்ஸ் மற்றும் y ஆகிய இரு பொருள்களின் கொள்வனவுக்கு செலவிடுவதாக கருதுக. முழுவதையும், சரியா? வருமானம் முழுவதையும் 2 பொருள் வாங்குறதுக்கு செலவிடுறாராம். ஏனைய காரணிகள் மாறா நிலையில் நுகர்வோனின் வருமானம் எக்ஸ் மற்றும் y பொருள்களுக்கான விலையும் இரட்டிக்குமாயின், வருமானம் இரட்டிக்கிறான், விலையும் இரட்டிக்குமாயின் என்ன நடக்கும்னு கேட்டீங்க. நம்ம உதாரணமா ஒரு உதாரணத்தை எடுப்போம். சரி, 6வது கேள்வி. நுகர்வோரோட வருமானத்துக்கு எடுப்போம் 1000 ரூபாய். எக்ஸ்ட்ரா பொருளோட விலை எடுப்போம் 100 ரூபாய். பொருளோட விலை எடுப்போம், அதுவும் 100 ரூபாய். சரி, இப்போ ஆரம்பத்தில் வருமானம் அதிகரிப்பதற்கு முன்னர், சரியா, இந்த ஆரம்பத்தில் வருமானம் முழுவதும் என்ன செய்கிறாரு? எக்ஸ் மற்றும் y பொருளை கொள்வனவுக்கு தானே செலவிடுறாரு. அப்போ இதை வச்சு எக்ஸ் பொருள் 5, y பொருள் 5 கொள்வனவு செய்ய இயலும். சரியா? அப்போ எக்ஸ் 100 ரூபாண்டா 5 பொருளுக்கு 500 ரூபா, y பொருள் 100 ரூபாண்டா 5 பொருளுக்கு 500 ரூபா. அப்போ மொத்தமாக 1000 ரூபாய்க்கு எக்ஸ் 5 y 5 கொள்வனவு செய்ய போறாரு. இப்போ வருமானம் என்ன செய்யலாம்? வருமானமும் ரெட்டிப்பாகுது. 1000 ரூபாய் 2000 ரூபாய் ஆகுது. எக்ஸ் மற்றும் y பொருளோட விலையும் ரெட்டிக்குமாயின், அப்போ எக்ஸ் டே விலை எவ்வளோ? 200 ரூபா, y டே விலையும் 200 ரூபா. இப்போ வருமானமும் கூடுகிற, விலையும் கூடுகிற. ஆனால் அவருக்கு திருப்பி என்ன கொள்வனவு செய்யக்கூடிய சக்தி என்ன? எக்ஸில் இப்போ 5 கொள்வனவு செஞ்ச 1000 ரூபா, y 5 கொள்வனவு செஞ்ச 1000 ரூபா. அப்போ டோட்டலாக 2000 ரூபா. சரி, கொள்வனவு செஞ்ச அதே அளவு தான் கொள்வனவு செய்ய இயலுது. ஏன்? வருமானம் அதிகரிக்குது, அதே சமயம் விலையும் அதிகரிக்குது. ரெண்டுமே 2 மடங்காகுது. இப்போ நான் உதாரணத்துக்கு 5 போட்டால் நீங்கள் வேறு நம்பர் போட்டால் சரி, இது 6, இது 4, 3, 2 எப்படி போட்டாலுமே அப்படி தான் வரும். சரி, வருமானம் அதிகரிக்குது, விலையும் அதிகரித்தா கொள்வனவு செஞ்ச அதே அளவு தான் கொள்வனவு செய்ய போகிறாரு. எக்ஸ் மற்றும் y ஆகிய பொருள்களின் கொள்வனவு இரட்டிப்பார் இல்லை. எக்ஸ் பொருளை அதிகமாகவும் y பொருளை குறைவாகவும் கொள்வனவு செய்வார் இல்லை. எக்ஸ் பொருளை குறைவாகவும் y பொருளை அதிகமாகவும் இல்லை. எக்ஸ் மற்றும் y ஆகிய 2 பொருள்களையும் குறைந்த அளவில் குறைச்சிக்கிறார அளவை இல்லை. அது வருமானம் முழுவதையும் செலவழிக்க தந்துக்கிட்ட அந்த வசனம் முக்கியம். வருமானம் முழுவதையும் செலவழிச்சா
அதே அளவு கொள்வன சக்தி தான் இங்கே போகுது. அதே அளவு தான் கொள்வன செய்ய போகிறார். அப்போ 4 இல்லை. எக்ஸ் மற்றும் y பொருள்களின் முன்னர் கொள்வனவு செய்த அதே அளவை கொள்வனவு செய்வார். ஆன்சர் சரி. 5வது ஆன்சர். 7வது கேள்வி. இழிவு பொருளொன்றின் கேள்வி வலையானது ஏன் கீழ் நோக்கி சரிவடைந்து செல்கின்றது? இழிவு பொருள கேள்வி வலை ஏன் கீழ் நோக்கி சரிவடைந்து செல்கின்றது? ஏற்கனவே சொல்லிக்கிறேன். பதிலீட்டு விளைவு வருமான விளைவை விட பெரிது. வருமான விளைவை விட பதிலீட்டு விளைவு தான் பெரிது. வருமான விளைவு பதிலீட்டு விளைவு கேள்வித்தொகை ஒரே திசையில் இல்லை. வருமான விளைவானது பதிலீட்டு விளைவுக்கு சமனா இல்லை. பதிலீட்டு விளைவு பெரிது. எதிர்க்கணைய வருமான விளைவானது பதிலீட்டு விளைவை விஞ்சுகிறது. இது வசனத்தை மாற்றி தருகிறான். பதிலீட்டு விளைவு விஞ்சுகிறதா? இல்லை. பதிலீட்டு விளைவானது எதிர்க்கணைய வருமான விளைவு விஞ்சுகிறது. பதிலீட்டு விளைவானது வருமான விளைவை விட எதிர்க்கணைய வருமான விளைவை விட விஞ்சுகிறது. 4வது ஆன்சர். வருமானம் அதிகரிப்பதுடன் நுகர்வோர் பொருளின் நுகர்வை அதிகரிப்பார். வருமானம் அதிகரித்தா இழிவு பொருளுக்கான கேள்வி குறைவடையும். அப்போ 5ம் பிழை. ஆன்சர் 4வது ஆன்சர். 8வது கேள்வி. எக்ஸ் பொருளும் y பொருளும் நிரப்பு பொருள்களாகும். எக்ஸ் பொருளும் y பொருளும் நிரப்பு பொருள்களாம். ஏனைய காரணிகள் மாறா நிலையில் y பொருளின் நிரம்பலில் ஏற்படும் ஓர் அதிகரிப்பு எக்ஸ் பொருளின் சமநிலை விலையின் மீதும் தொகையின் மீதும் ஏற்படுத்தும் தாக்கம் அல்லது விளைவு யாது? சரி, எக்ஸ் பொருளாம் y பொருள் நிரப்பு பொருளாம் எப்படின்னு பார்ப்போம். 8வது கேள்வி. இதுல எக்ஸுக்கு நம்ம உதாரணத்துக்கு எடுப்போம். எக்ஸ் மோட்டார் வாகனம்னு எடுப்போம். y என்ன எடுப்போம்? பெட்ரோல்னு எடுப்போம். உதாரணமா விளக்கத்துக்காக எடுப்போம். சரி, இப்போ வைட நிரம்பல் என்ன செய்தான்? அதிகரிப்பு. அப்போ இது எக்ஸ் பொருள். இது y பொருள். சரி, y பொருளோட நிரம்பல் அதிகரிப்பு என்னன்னா, நிரம்பல் வலை வலது பக்கம் நகர்வடைய போகுது. நிரம்பல் வலை வலது பக்கம் நகர்வடைஞ்ச சமநிலை தொகை என்ன செய்யும்? குறைவடையும். சமநிலை தொகை குறைவடைஞ்சு சமநிலை தொகை என்ன செய்யும்? அதிகரிக்கும். அப்போ எக்ஸ் பொருளோட y பொருளோட நிரம்பல் அதிகரிப்பதன் காரணமாக என்ன செய்ய போகுது? விலை குறைவடைய போகுது. நிரம்பல் அதிகரிப்புனா என்ன செய்ய? நிரம்பல் வலை வலது பக்கம் தானே வரப்போகுது. இப்போ நிரம்பல் வலை வலது பக்கம் வந்தா விலை என்ன செய்ய போகுது? குறைய போகுது. இப்போ நிரம்பல்ட அதாவது நிரப்பு பொருள் தனவை எக்ஸ்க்கு நிரப்பு பொருள் தனவை வைட விலை குறையும் போது எக்ஸ்கான கேள்வி என்ன செய்யும்? அதிகரிக்கும். சரி, இப்போ அதுதான் நான் இப்போ உதாரணத்துக்கு எடுக்க சொன்னேன். பெட்ரோலா இருந்தா வை பொருளை பெட்ரோல் எடுத்தா பெட்ரோல்ட நிரம்பல் அதிகரிச்சா பெட்ரோல்ட விலை என்ன செய்யும்? குறைவடையும். பெட்ரோல்ட விலை குறைவடைஞ்சா மோட்டார் வாகனத்துக்கான கேள்வி என்ன செய்யும்? பெட்ரோல்ட விலை குறைவடைஞ்சா மோட்டார் வாகனத்துக்கான கேள்வி அதிகரிக்கும். சரி, மோட்டார் வாகனத்துக்கான கேள்வி அதிகரிக்கும். அதாவது எக்ஸ் பொருளுடைய கேள்வி அதிகரிக்கும். நிரப்பு பொருளை விலை குறைஞ்சா அந்த குறித்த பொருளுடைய கேள்வி அதிகரிக்கும். அப்போ கேள்வி கோடு வலது பக்கம் நகர்வடைஞ்சிச்சு. இப்போ கேட்டிக்கிற சமநிலை தொகைக்கும் சமநிலை விலைக்கும் என்ன தாக்கம்? சமநிலை விலை என்ன செஞ்சுக்க போகுது? அதிகரிச்சிக்க போகுது. சமநிலை தொகை என்ன செஞ்சுக்க போகுது? அதிகரிச்சிருக்க போகுது. இப்போ சமநிலை விலை தொகை ரெண்டுமே என்ன அதிகரிச்சு இருக்கும். சமநிலை விலையும் அதிகரிச்சிக்கும், தொகையும் அதிகரிச்சிருக்கும். அப்போ ஆன்சர் அதிகரிக்கும் அதிகரிக்கும்னு வரணும். வீழ்ச்சி வராது. அதிகரிக்கும் வீழ்ச்சி வராது. அதிகரிப்பு அதிகரிப்பு. அப்போ ஆன்சர் 4வது ஆன்சர். வீழ்ச்சி மாற்றமில்லையே வராது. விளங்கிட்டு தானே? எக்ஸ் பொருளும் y பொருள நிரப்பு பொருள். y பொருள் அதாவது நிரப்பு பொருளோட நிரம்பல் அதிகரிச்சா நிரப்பு பொருளோட விலை குறைவடையும். நிரப்பு பொருளோட விலை குறைவடைஞ்சா குறித்த பொருளோட கேள்வி அதிகரிக்கும். குறித்த பொருளோட கேள்வி அதிகரிச்சா சமநிலை விலையும் தொகையும் என்ன செய்யும்? அதிகரிக்கும். ஆன்சர் 4வது ஆன்சர். விளங்க இல்லாட்டி வீடியோவை ஒரு தடவை பின்னுக்கு ரிவைன் பண்ணிட்டு பாருங்க. அடுத்தது, குறித்த ஒரு பொருளின் சந்தை கேள்வி வலை பின்வரும் வரைபடத்தில் காட்டப்பட்டுள்ளது. 10 ரூபாவுக்கும் 8 ரூபாவுக்கும் இடைப்பட்ட விலையில் மேலே வரைபடத்தில் காட்டப்பட்டுள்ள
கேள்வி வலையானது. இது வந்து நெகிழ்ச்சி தொடர்பாக கேட்கப்பட்டிருக்குது. சரி, அதாவது 10 ரூபாவுக்கும் 8 ரூபாவுக்கும் இடைப்பட்ட விலையில் வரைபடத்தில் காட்டப்பட்டுள்ள கேள்வி வலையானது. இந்த வலையிட நிகழ்ச்சி கிடைக்குது. 10 ரூபாய்க்கு 8 ரூபாய்க்கு இடைப்பட்டதுன்னா இந்த பகுதி, இந்த பகுதியில நிகழ்ச்சி கேட்கப்பட்டிருக்குது. எப்படி கண்டுபிடிக்கிறது? நீங்க படிச்சிருப்பீங்க. இந்த 0 வெட்டுப்படும் போது சரியா அந்த நடுப்பகுதி என்ன? PED சமன் 1க்கு சமனா இருக்கும். அலகு நிகழ்ச்சியா இருக்கும். சரி, இந்த இடத்துல என்ன? PED அதாவது நிகழ்ச்சி என்னதுக்கு சமனா இருக்கும்? முடிவிலி. இந்த இடத்துல இந்த புள்ளியில என்னதுக்கு சமன்? 0க்கு சமனா இருக்கும். சரி, இதுதான் கான்செப்ட். அதாவது இந்த இடத்துல முடிவிலியா இருக்கும், இந்த இடத்துல 0 இருக்கும். இது ரெண்டும் கடப்பட்ட இடத்துல 1க்கு சமனா இருக்கும். இப்போ முடிவிலிக்கும் 1க்கும் இடைப்பட்ட பகுதி தான் இந்த 10க்கும் 8க்கும் உரிய பகுதி. சரி, அப்போ 10க்கும் 8க்கும் இடைப்பட்ட பகுதி எதுக்கும்? முடிவிலிக்கும் 1க்கும். அப்போ இந்த இடத்துல என்ன நடந்துக்க போகுது? கேள்வி நிகழ்ச்சி 1ஐ விட கூடியதாக காணப்பட போகுது. 1க்கும் 0க்கும் இடைப்பட்ட பகுதி தான் இந்த பகுதி, இந்த மொத்த பகுதியும். அப்போ 1க்கும் 0க்கும் இடைப்பட்ட பகுதியை இந்த இடத்துல என்ன? கேள்வி வந்து நிகழ்ச்சி வந்து 1ஐ விட குறைந்த பகுதி. இந்த வில் வந்து 1ஐ விட குறைந்தது. இந்த பகுதியிலிருந்து இது வரைக்கும் 1ஐ விட கூடியது. அதை வச்சு ஆன்சர் எடுத்தா சரி, லேசான கேள்வி. பூரண நெகிழ்வுடையது. இந்த பகுதி பூரண நெகிழ்வுடையதா? இல்ல, பூரண நெகிழ்வு உள்ளது வந்து இந்த புள்ளி. அப்போ முதலாவது ஆன்சர் வராது. சார்பளவில் நெகிழ்வு உள்ளது. சார்பளவில் நெகிழ்வு உள்ளதுன்னு சொன்னா தான் 1ஐ விட கூட, 1ஐ விட நெகிழ்ச்சி கூடன்னு சொல்றது. அப்போ ஆன்சர் சரி, ரெண்டாவது ஆன்சர். சார்பளவில் நெகிழ்வற்றது. நெகிழ்வற்றது எந்த பகுதி? இந்த பகுதி சார்பளவில் நெகிழ்வற்ற பகுதி. அப்போ மூன்றாவது வராது. அலகு நெகிழ்வு உள்ளது. இந்த ஒரே ஒரு புள்ளி தான் அலகு நெகிழ்வு உள்ளது. அப்போ அதுவும் வராது. பூரண நெகிழ்வற்றது. பூரண நெகிழ்வற்றது வந்து 0க்கு சமன் இந்த புள்ளி. அப்போ ஐந்தாவதும் வராது. ஆன்சர் வந்து ரெண்டாவது ஆன்சர். அடுத்தது 10வது. ஒரு போட்டி சந்தையில் விற்கப்படும் குறித்த ஒரு பொருளின் கேள்வி நிரம்பல் வலைகள் பின்வரும் சமன்பாடுகளால் பிரதிநிதித்துவப்படுத்தப்படுகின்றன. விலைகள் ரூபாவில் காட்டப்பட்டுள்ளன. சந்தை சமநிலையில் உள்ள போது மொத்த மிகையின் அளவு. மொத்த மிகைன்னு சொன்னா நுகரோன் மிகை பிளஸ் உற்பத்தியாளன் மிகை, ரெண்டையும் சேர்த்து கொடுக்கணும். இதுக்கு ஆன்சர் சரி, லேசாக கண்டுபிடிக்கலாம். முதல்ல நுகரோன் மிகை கண்டுபிடிக்கிறது, அதன் பிறகு உற்பத்தியாளர் மிகை கண்டுபிடிக்கிறது, அதன் பிறகு ரெண்டையும் கூட்டி ஆன்சரை கொடுக்கிறது. நுகரோன் மிகைக்குரிய சமன்பாடு என்ன? ஆகக்கூடிய, நான் ஃபுல்லாக எழுதையில முதல் எழுத்தை மட்டும் எழுதுறேன். ஆகக்கூடிய கேள்வி விலையிலிருந்து சமநிலை விலை என்ன செய்வோம்? சமநிலை விலை கழிப்போம். கீழ் 2 தர சமநிலை தொகை. சரி, அதே மாதிரி உற்பத்தியாளர் மிகைக்கு என்ன சமன்பாடு? ஆக குறைந்த நிரம்பல் விலை சமநிலை விலையிலிருந்து ஆகக்கூடிய நிரம்பல் விலையை கழிப்போம். சமநிலை விலை ஆக குறைந்த நிரம்பல் விலை கீழ் 2 தர தொகை, சமநிலை தொகை. இப்போ சமன்பாடை வச்சு இதை கண்டுபிடிச்சா சரி. சமன்பாடை நான் கேள்வி சமன்பாடு QD சமன் 40/2p, QS சமன் 40/8p, 40/8p. இப்போ சமநிலை விலையை கண்டுபிடிக்கணுமே, ஒவ்வொன்றா கண்டுபிடிப்போம். சரி, முதல்ல ஆகக்கூடிய கேள்வி விலைண்டா இந்த QDக்கு பதிலாக 0 பிரதிடணும். 40/2p. P சமன் 40 கீழ் 2, P சமன் 20. ஆகக்கூடிய கேள்வி விலை எவ்வளோ? 20 ரூபாய். நுகரோன் மிகை சமன் 20. சமநிலை விலை கண்டுபிடிக்க இது ரெண்டையும் சமப்படுத்துவோம். சமன் QS 40/8p. 40/40 சமன் 10p. எனவே P சமன் 80 கீழ் 10, P சமன் 8. சமநிலை விலை எவ்வளோ? 8 ரூபாய். கீழ் 2 தர சமநிலை தொகை. இப்போ அந்த 8 ரூபாய் இதில் பிரதியிடுவோம்.
40 சய 2 ப்ராக்கெட்டில் 8 சமன் சய 40 சக ஈரட்டு 16. எப்படி சரி நீங்கள் சமன்பாடை எப்படி சரி அதை இது பண்ணிட்டா சரி. 40ல் 16 அதே மாதிரி சய 40ல் சக 16 எத்தனை வருது 24 சமன் 24. சாரி இந்த இடத்துல 16 இல்லை 8 தர 8 வரணும். 8 தர 8 64 சரி 64. அப்போ இந்த பக்கத்தில் 24 இந்த பக்கத்தில் 24 சமநிலை தொகை விலை சரி. அப்போ தொகை எத்தனை 24. இப்போ நுகர்வோன்மையை கண்டுபிடிக்கும். நுகர்வோன்மையை சமன் 20/8 கீழ் 2 தர 24. 20/8 கீழ் 2 தர 24. 144 தான் நுகர்வோன்மிகை. இப்போ உற்பத்தியாளர் மிகையை கண்டுபிடிக்கணும். உற்பத்தியாளர் மிகைக்கு சமநிலை விலையை அந்த இடத்துல போடணும். சரி உற்பத்தியாளர் மிகை ஆக குறைந்த நிரம்பல் விலை கண்டுபிடிக்க கியூ சமன்பாட்டில் 0 பிரதியிடணும். சய 40 சக 8p சைஃபர் சமன் சய 40 சக 8p. அப்போ 40 சமன் 8p p சமன் 40 கீழ் 8 p சமன் 5. அப்போ ஆக குறைந்த நிரம்பல் விலை எவ்வளோ 5 ரூபாய். கீழ் 2 தர சமநிலை தொகை எத்தனை 24. அப்போ எத்தனை ஆன்சர் 8/5 கீழ் 2 தர 24 36 ரூபாய். அப்போ மொத்த மிகை எத்தனை இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணணும். 144 36 180 ரூபாய். லேசான கேள்வி உங்களுக்கு கணக்கு தெரிஞ்சிருந்தாலே செஞ்சுட்டு போயிடணும். எனவே ஆன்சர் வந்து 180 ஆகும். மூன்றாவது ஆன்சர். இதை வந்து பார்ட் 1ல செய்யும்போது கொஞ்சம் குயிக்காக செய்யலாம். எப்படின்னு சொன்னால் மொத்த மிகை அப்படின்னு கேட்டால் எப்படி ஆகக்கூடிய கேள்வி விலை குயிக்காக செய்கிறதுக்கு சய ஆக குறைந்த நிரம்பல் விலை ஆக குறைந்த நிரம்பல் விலை கீழ் 2 தர தொகை அதே ஆன்சர் வரும். பாருங்க ஆகக்கூடிய கேள்வி விலை எவ்வளோ 20. ஆக குறைந்த நிரம்பல் விலை 5 கீழ் 2 தர தொகை 24. சுருக்குனா 20/5 கீழ் 2 தர 24 180 ரூபாய். அதே ஆன்சர் வரும். இது வந்து எம்சிக்யூவில் நேரத்தை மிச்சப்படுத்துறதுக்காக குயிக்காக கண்டுபிடிக்கிறதுக்கு சமன்பாடு. சரி ஆன்சர் வந்து மூன்றாவது ஆன்சர். 11வது கேள்வி அரிசிக்கும் பானுக்கும் இடையிலான குறுக்கு விலை நிகழ்ச்சி 3 ஆகும். குறுக்கு விலை நிகழ்ச்சியாம் என கருதுக. அரிசி விலையில் ஏற்படும் ஓர் அதிகரிப்பு பானின் கேள்வியை 75% அதிகரிக்க செய்கிறது. அரிசி விலையில் எந்தளவு ஏற்பட்ட எந்தளவு மாற்றம் இதனை ஏற்படுத்தும். என்ன கேள்வின்னு சொன்னால் குறுக்கு கேள்வி நிகழ்ச்சி 3க்கு சமனாம். சரி 75% கேள்வியை அதிகரிச்சுக்கிறான். சரி 75% கேள்வி அதிகரிச்சுக்கிறான் ஏதோ ஒரு விலை மாற்றத்தின் காரணமாக. விலை மாற்றம் நமக்கு தெரியாது. அந்த விலை மாற்றம் எவ்வளோ அல்லது விலை மாற்றம் எவ்வளோ வீதம் கேட்கையில் எந்த விலையிலேருந்து எந்த விலையாக மாறி இருக்கும் அப்படின்னு கேட்கப்படுகிறது. இதுக்கு நம்ம ஆன்சர் எடுக்கணும். முதல்ல சிஇடி போட்டாச்சு. குறுக்கு கேள்வி நிகழ்ச்சியில சமன்பாடை போடணும். என்ன சமன்பாடு டெல்டா கியூடி பெர்சன்டேஜ். சரி அதாவது அந்த பதிலீட்டு இந்த குறுக்கு கேள்வி நிகழ்ச்சி பார்க்குற மற்றைய பொருளுடைய தொகை மாற்றத்தின் கீழ் குறித்த பொருளுடைய விலை மாற்ற வீதம். அதனால தான் அந்த பிஏ போடுறோம். தொகை மாற்ற வீதத்தின் கீழ் விலை மாற்ற வீதம் குறுக்கு கேள்வி நிகழ்ச்சியில சமன்பாடு. இதுக்கு பிரதி செஞ்சா சரி. இது எத்தனை குறுக்கு கேள்வி நிகழ்ச்சி 3. தொகை மாற்றம் என்ன 75% 0.75 கீழ் விலை மாற்றம் நமக்கு தெரியாது எக்ஸ்ன்னு எடுப்போம். இப்போ எக்ஸ் எடுத்த எக்ஸ் எத்தனை விலை மாற்ற வீதம் 0.75 கீழ் 3. எனவே 0.25 வீதம். சாரி 0.25 25%. விலை மாற்றம் வந்து 25% இருக்கணும். சரியா? இப்போ இதில் வந்து விலை மாற்றம் நேரடியாக கேட்கல எந்த விலையிலிருந்து எந்த விலையா அதிகரிச்சிக்கும் அப்படின்னு கேட்டுக்குது. அப்போ நம்ம லேசாக பார்க்கலாம். முதலாவது ஆன்சர் எடுப்போம்.
50 ரூபாய்க்கு 20 ரூபாய் அதிகரிச்சிருக்குது. அப்போ எத்தனை வீதம்? 100க்கு பார்த்தா வீதம் வரும். 50 ரூபாய்க்கு 70 ரூபான்னு சொன்னா எவ்வளோ அதிகரிச்சிக்கிது? 20 ரூபாய் அதிகரிச்சிக்கிது. அப்போ வீதத்தை பார்த்தா 100க்கு பார்த்தா எத்தனை வருது? 20ன் கீழ் 50 தர 100. 40 வீதம் அதிகரிப்பு ஏற்பட்டுக்குது. அப்போ முதலாவது ஆன்சர் பில். ரெண்டாவது 60 ரூபாயிலிருந்து 72 வரை 60 ரூபாய்க்கு எவ்வளோ ரூபாய் அதிகரிச்சிக்கிது? 12 ரூபாய். அப்போ 60ன் கீழ் 12 தர 100. 12ன் கீழ் 60 தர 100. 20 வீதம் 20 வீதம் அதிகரிச்சுக்கலாம். நமக்கு தேவை 25 வீதம் விலை அதிகரிப்பு இருக்கணும். அப்போ ரெண்டாவதும் பிழை. 3 75க்கு 90. அப்போ 75க்கு 90டா 15 ரூபாய். 15ன் கீழ் 75 தர 100. 20 வீதம். அப்போ மூன்றாவதும் பிழை. நமக்கு தேவை 25 வீதம். நான்காவதும் போட்டு பாருங்க. நான்காவதும் பிழை. 5க்கு செய்ய தேவையில்லை. எப்படி செய்யணும்னு விளங்கிட்டு தானே. நான்காவதும் பிழை. ஐந்தாவதை பாருங்க. 100 ரூபாயிலிருந்து 125 ரூபாய். அப்போ 100 ரூபாய்க்கு எவ்வளோ கூடுது? 25 ரூபாய் கூடிக்குது. இப்போ 100 ரூபாய்க்கு 25 ரூபாண்டா 100 வீதத்துக்குன்னு பார்த்தா எத்தனை வீதம்? 25 வீதம். நமக்கு ஆன்சரும் தேவை 25 வீதம் கூடியிருக்கணும். அப்போ ஆன்சர் வந்து ஐந்தாவது ஆன்சர். நான் நாலாவது மட்டும் செஞ்சு காட்டையில் அதே மாதிரி தான் போட்டு வேண்டாம் செஞ்சு பாருங்க. ஆன்சர் வராது. 25 வீதம் வராது. 25 வீதம் வாரது இது 100 ரூபாயிலிருந்து 125 ரூபாயாக அதிகரித்தது. எப்படி கண்டுபிடிச்சோம்? குறுக்கு கல்வி நிகழ்ச்சியிட்ட சமன்பாடை போட்டு பிரதியிட்டோம். விலை மாற்ற வீதம் எவ்வளோன்னு பார்த்தோம். அதுலேருந்து எவ்வளோ விலை அதிகரிப்பு ஏற்பட்டிக்கும், எந்த விலையிலேருந்து எந்த விலையாக போயிட்டிக்கண்டு ஒவ்வொரு சமன்பாடை போட்டு கண்டுபிடிச்சோம். இப்போ ஆன்சர் வந்து ஐந்தாவது ஆன்சர். 12வது கோதுமை மாவின் சந்தை சமநிலை விலை கிலோகிராம் ஒன்றிற்கு 350 ரூபாவாகும். சந்தை சமநிலை தொகை 30 மில்லியன் கிலோகிராம் ஆகும். இந்நிலையில் கீழ் பின்வருவனவற்றில் சந்தையில் கோதுமை மாவுக்கு மிகை கேள்வியை ஏற்படுத்தும் கொள்கை. மிகை கேள்வியை ஏற்படுத்தணுமாம். சரி, கோதுமை மாவோட கிலோ விலை எவ்வளோ? 350 ரூபாய். 30 மில்லியன் கிலோகிராம். இப்போ இதில் மிகை கேள்வி ஏற்படுத்தணுமா இருந்தா என்ன செய்யணும்? உயர்ந்தபட்ச கட்டுப்பாட்டு விலை சமநிலை விலைக்கு கீழே விதிக்கப்படணும். சமநிலை விலைக்கு கீழே என்ன விதிக்கப்படணும்? உயர்ந்தபட்ச கட்டுப்பாட்டு விலை. அப்பதான் என்ன நடக்கும்? இந்த பகுதியில் நிரம்பல் வரும், இந்த பகுதியில் கேள்வி வரும். அப்போ இதுக்குரிய பகுதி என்ன? மிகை கேள்வி. உயர்ந்தபட்ச கட்டுப்பாட்டு விலை எப்படி விதிக்கப்படணும்? சமநிலை விலைக்கு கீழால். அப்போ 350 விட குறையத்தான் விதிக்கப்படணும். சரி, இப்போ 350 விட குறைஞ்ச விலையில உயர்ந்தபட்ச கட்டுப்பாட்டு விலை விதிக்கப்பட்டா மிகை கேள்வி ஏற்படும். கான்செப்ட் தெரிஞ்சா சரி. கிலோகிராம் ஒன்றிற்கு 330 ரூபாய் உச்ச விலை விதிப்பு. கிலோகிராம் ஒன்றுக்கு 330 ரூபாய். சரியா பிழை? ஆன்சர். உயர்ந்தபட்ச விலை விதிச்சா மிகை கேள்வி ஏற்படுமா ஏற்படாதா? ஏற்படும். 330 ரூபாய் அந்த இடத்துல 350 கீழே தானே விதிச்சா இது எப்படி என்ன? மிகை கேள்வி. அப்போ ஆன்சர் சரி, முதலாவது ஆன்சர். ரெண்டாவது கிலோகிராம் ஒன்றிற்கு 330 ரூபாய் குறைந்தபட்ச விலை விதிப்பு. குறைந்தபட்ச விலைண்டா மேலே சமநிலை விலைக்கு மேலே வரணும். ஆனால் குறைந்தபட்ச விலை விதிச்சா மிகை கேள்வி வருமா? வராது. மிகை நிரம்பல் தான் வரும். ரெண்டாவது 350 சமநிலை விலை கீழே குறைந்தபட்ச விலை விதிக்கப்படுறதா? விதிக்கப்படுறது இல்லை. குறைந்தபட்ச விலைண்டாலே சமநிலை விலைக்கு மேலே விதிக்கப்படுறதுதான் குறைந்தபட்ச விலை. அப்போ ரெண்டாவது வராது. கிலோகிராம் ஒன்றிற்கு 400 ரூபாய் உச்ச விலை விதிப்பு. உச்ச விலை விதிச்சா உச்ச விலை சமநிலை விலைக்கு கீழே விதிக்கப்படணும். சமநிலை விலைக்கு மேலே விதிக்கப்படுறது இல்லை உச்ச விலை. அப்போ மூணாவதும் வராது. கிலோகிராம் ஒன்றிற்கு 350 ரூபாய் குறைந்தபட்ச விலை விதிப்பு. 350 தான் சமநிலை விலை இருக்குது. இதுலேயே குறைந்தபட்ச விலை விதிச்சா எந்த ஒரு தாக்கமுமே ஏற்படாது. அப்போ 4ம் வராது. கிலோகிராம் ஒன்றிற்கு 375 ரூபாய் உச்ச விலை விதிப்பு. உச்ச விலை விதிக்கிறது மிகை கேள்வி ஏற்படணுமா இருந்தால் சமநிலை விலைக்கு கீழே, அதாவது 350 விட குறையத்தான் விதிக்கப்படணும். அப்போ 375 வராது. ஆன்சர் வந்து முதலாவது ஆன்சர்.